ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் பண்ண. ஏன் தல ரொம்ப நேரமாகுது, நம்மள உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்களோ? டேய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா, நார வாய்க்கு பிறந்த நாரப்பாயில. சாரி பாஸ். வரா வரா வரா, நமக்கு கொட்டி கொடுக்க போற குட்டி பைய வராடா. இவ்வளவு ஒரு அழகான குழந்தைய நான் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். நான் மிஸ்ஸஸ் காட்வெல். ஏன் பேர் மிஸ்டர் சார்லி. குட்டி கண்ணா, போட்டோக்கு தயாரா? ஏன் சுட்டி கண்ணா? மிஸ்டர் பிரான்சிஸ், நீங்க வண்டிக்கு போய் என்னுடைய லைட் மீட்டர் எடுத்துட்டு வரீங்களா? குழந்தையா இது? கோட்டா எல்லாம் கரெக்டா நடக்குது. பேபி பிங்கோட நிறைய இண்டிவிஜுவல் போட்டோஸ் எனக்கு வேணும். பேபி பிங்கா? பேரு ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கும் மேடம். அவனுக்கு நாங்க வச்ச பெட் நேம் அது. புரியுது புரியுது. எங்க குழந்தையோட இண்டிவிஜுவல் போட்டோஸ் நிறைய வேணும். அது மட்டும் இல்லாம அவன் அதுல அழகா இருக்கணும். உங்க விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை. என் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க போட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் மேகசைன்ஸ்லயும் வந்திருக்கு. நல்ல விஷயம் தானே. இவன் போட்டோ மட்டும் இன்னும் எதுலயுமே பப்ளிஷ் ஆகல. நம்ப முடியலையே. ஆனா அதான் உண்மை. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. நான் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பையன் சிட்டி முழுக்க பிரபலமாக போறான். நீங்களே பார்த்துட்டு இருங்க. ரொம்ப வித்தியாசமா தெரியணும். இவன் போட்டோவை பார்த்து இந்த அளவுக்கு வேற யாருமே அழகா இல்லைன்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். சவாலை சந்திக்கிறதுனா எனக்கு எப்பவுமே பிடிக்கும் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட நான் ஒரு சின்ன உதவி கேட்க போறேன். நான் குழந்தையோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுடைய பர்மிஷன் வேணும். அதாவது குழந்தை போட்டோல அழகா இருக்கணும்னா அவனுக்கு பிடிச்சவங்க இருக்கணும். பெத்த குழந்தை மேல உங்களுக்கு இருக்கிற பாசமும் அவனுக்கு உங்க மேல இருக்கிற பாசமும் எங்களுடைய கவனத்தை சிதற அடிச்சிடும். குழந்தையோட நானும் நல்லா பழகணும். அவனை பத்தின முழு விவரத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை எந்தெந்த ஆங்கிள் எடுக்கலாம் முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கிட்ட அவனால சரியா பழக முடியாது இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்றது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அவ எல்லார்கிட்டயும் நல்லா